ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 200லேருந்து 171 வரைக்கும் இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் ஓகேங்களா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக வேணாலும் இருக்கலாம். ஓப்பன் கேட்டகரியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எம்பிசி, டிஎன்சி, அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேங்களா, நீங்கள் இந்த 7 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் வரலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் கட்டாயம் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது நீங்கள் வந்து மார்க்கு பேஸ் பண்ண ஒரு காலேஜஸ் பார்த்துட்ருக்கீங்க. சார் எனக்கு வந்து காலேஜஸ் வந்து சரியான என்னுடைய மார்க் வந்து 172 எனக்கான காலேஜ் எது, அதே போல் என்னுடைய மார்க் வந்து 180 எனக்கான காலேஜ் எது, என்னுடைய மார்க் 185, என்னுடைய மார்க் 190, என்னோடது 195 எனக்கான காலேஜ் எது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கீங்க, அல்லது வந்து நீங்கள் இடையில வந்து மற்ற காலேஜஸ் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபீஸை பேஸ் பண்ணி பார்க்குறீங்க, அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக காலேஜ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து முழுக்க கவுன்சிலிங் காத்திருக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ண காலேஜஸ் எனக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு முழுக்க தெரிய வரும். ஸோ வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாத காலேஜஸ் எல்லாம் எது, தவிர்க்க வேண்டிய காலேஜஸ் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கேட்டகரி பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நிறையா வந்து இனிமேல் தான் வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து நிறையா யூடியூபர்ஸும் சரி, நிறையா வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரேன், நான் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இடையில வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி சின்ன காலேஜஸ் வந்து நிறையா வந்து வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆல்ரெடி. ஓகேங்களா, ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே வந்து இதை பேசுவாங்க, இருந்தாலுமே வந்து சில யூடியூபர்ஸுமே வந்து அந்த ஒரு தவறான வேலையை செய்வாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன காலேஜஸ் வைக்கலாம், எந்த மாதிரியான காலேஜஸ் அவாய்ட் பண்ணலாம், எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஓகேங்களா, சும்மா வந்து நீங்கள் 180 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 170 கட் ஆஃப் இருந்தால் அதாவது வந்து 171 ஓகேங்களா, நீங்கள் ஒரு 175 கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு 185 மார்க் இருந்து கிடைச்சிது அப்படின்னா அது உங்களுக்கு வேஸ்ட். ஓகேங்களா, நீங்கள் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கான ஒரு காலேஜாக இல்லாமல் போயிடும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே வந்து எந்த காலேஜுக்கு நம்ம எந்த பிளேஸ் கொடுக்கணும், ஸோ நம்ம எந்த ஆர்டரில் வைக்கணும், எதை வந்து நம்ம டாப்பில் வைக்கணும், எந்த காலேஜ் வந்து நம்ம மீடியமில் வைக்கணும், அதே போல் எதை வந்து நம்ம பாட்டமில் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்ன காலேஜஸ், உங்களுடைய கட் ஆஃப் வந்து 171, 172, 173 எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்காக வந்து சார் எனக்கு சிஇஜி கிடைக்குமா, எனக்கு எம்ஐடி கிடைக்குமா, எனக்கு பிஎஸ்சி கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் உடனே வந்து கொஸ்டின் கேட்க வேணாம். எல்லாமே வைங்க. ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறனால உங்களுக்கு அனைத்து சாய்ஸஸுமே உங்களுக்கு தான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது வந்து சாய்ஸ் வந்து அன்லிமிட்டடாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்லிமிட்டட் சாய்ஸஸ்ங்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய சாய்ஸஸ் தான் அவங்களுக்கு போகும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அன்லிமிட்டெட் சாய்ஸஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 420+ காலேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜஸ்லையும் 5 கோர்ஸ் ஆவரேஜாக வச்சோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 2000 சாய்ஸஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோ சாய்ஸஸ் தேவையில்லை. மினிமம் நமக்கு ஒரு 50லேருந்து ஒரு 100 சாய்ஸஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா போதும். ஆனால் வந்து முதல் ரவுண்டு மாணவர்கள் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா காலேஜஸ் வச்சிங்க, நல்ல காலேஜஸ் எடுத்து அங்கே கோர் பிரான்ச்சஸ்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். கம்ப்யூட்டர் பிரான்ச்சுன்னு இல்லை, நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் எடுக்கலாம். அங்கே நீங்கள் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் மார்க்குக்கு தகுந்த காலேஜ் பார்க்கும் பொழுது நீங்கள் சின்ன காலேஜ் வந்து எந்த காலேஜ் வந்து பாட்டமில் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கான போட்டிகளே நடக்க போகுது. நீங்கள் இந்த பிரான்ச்சின் இல்லை, இந்த கம்யூனிட்டின்னு இல்லை, நீங்கள் எந்த பிரான்ச் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் கட்டாயம் இந்த காலேஜ் இருக்கணும், அதுவும் இந்த ஆர்டர் பிரகாரம் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன காலேஜஸ் எல்லாம் பாட்டமில் வர காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு டாப்பில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அது மார்க்குக்கான ஒரு காலேஜாக இருக்காது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியுடைய முதன்மையான ஒரு கேம்பஸ்ஸு இது நமக்கு கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ்.
கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1. ஓகேங்களா, இந்த காலேஜ் கட்டாயம் இருக்க வேண்டும். 2006 கவுன்சிலிங் கோடு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலேஜ். இதை நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து நீங்கள் வந்து வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சார் எனக்கு இது ஒரு பிடிஎஃபாக வேணும், இதை நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது என்னென்ன காலேஜஸ், என்னென்ன கோர்ஸு, எந்த மாதிரியான சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தகவலும் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி. இப்போ வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது நம்ம கோயம்பேட்டூர் பீலமேட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். கவுன்சிலிங் கோடு 2006. அடுத்தது டிஎன்இஏ கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். ஓகேங்களா, அடுத்ததாக 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லுவாங்க. இதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய இடம் இந்த சிஐடி தான் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். இதே போல் சிஐஇடி அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. கண்டிப்பாக அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அதனுடைய கோடு வந்து 2007. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதுரையில் இருக்குது. அடுத்ததாக 2005 ஜிசிடி. ஓகேங்களா, ஜிசிடினா நமக்கு தெரியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இது வந்து பிஎஸ்ஜியோடைய மற்றும் ஒரு கேம்பஸ். இதுவும் வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அருமையான காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த காலேஜ் உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, சிஐடி. இது வந்து சிஐடி, சென்னையில் சிஐடி அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய கூட 1399. அடுத்ததாக 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ இதுவுமே கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலேஜ். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி, கட்டாயம் இந்த காலேஜும் இருக்கணும். அதே போல் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம் டிஸ்ட்ரிக்ட், கருப்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அதே போல் 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். 2025 இது வந்து நமக்கு கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ். ஓகேங்களா, கோயம்புத்தூரில் சோமியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். கண்டிப்பாக இதுவுமே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி. 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்ததாக 1450 லோயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய காலேஜ், பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, அடுத்ததாக 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நமக்கு கிருஷ்ணகிரி பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் தான். அடுத்ததாக 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய காலேஜ். 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஓகேங்களா, 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா, இது வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 1317 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை. 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஐடி. ஓகேங்களா,
4960 மெப்கோ, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது வந்து நமக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது வந்து நமக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நமக்கு தருமபுரி செட்டிக்கரை தருமபுரியில் இருக்கக்கூடிய காலேஜ். 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்ததாக 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1442 பிரின்ஸ் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக 1424 டேனிஸ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட். 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி. 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அடுத்ததாக 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். ஓகேங்களா. 1149 செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நமக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். 2656 காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்ததாக 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்ன எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60லேருந்து ஒரு 70 60 முதல் 70 காலேஜஸ் வரைக்கும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே கட்டாயம் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலேஜஸ். அதாவது நீங்கள் மார்க்கை பேஸ் பண்ண ஒரு காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் இந்த காலேஜஸில் நீங்கள் சிவில் எடுக்கலாம், மெக்கானிக்கல் எடுக்கலாம், ட்ரிபிள்இ எடுக்கலாம், சிஎஸ் சம்மந்தமான கோர்சஸ் எடுக்கலாம். ஸோ இப்படி எந்த பிரான்ச்சஸ் நீங்கள் எடுத்தாலுமே சரி கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த காலேஜஸ் கட்டாயம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரவுண்டுக்கான கல்லூரிகள். ஓகேங்களா. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு 8 கட் ஆஃப் வரைக்கும் முதல் ரவுண்ட் மாணவர்களுக்கு 8லேருந்து 9 கட் ஆஃப் வரைக்குமே குறைஞ்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் கேட்டகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண காலேஜ் லிஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு வந்து நமக்கு மார்க் இந்த மார்க் இருந்தால் தான் இந்த காலேஜ், இந்த ரேங்க் இருந்தால் தான் இந்த காலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படி பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண காலேஜஸ் தான் இது. இந்த லிஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த லிஸ்ட்டு வந்து சார் இல்லை சார் எனக்கு ஒவ்வொரு காலேஜஸையும் மார்க்கை சர்ச் பண்ணி என்னால் வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ண முடியல, எனக்கு வந்து எந்த காலேஜ் மேலே வைக்கணும் எதை வந்து நம்ம பாட்டமில் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து இது மார்க்கை பேஸ் பண்ண ஒரு லிஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு தான் உங்களுக்கு போட்டிகள் நடக்கும். இதில் இல்லாத காலேஜஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. கட்டாயம் அது 100% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதில் இல்லாத ஒரு காலேஜ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காலேஜ் லாக் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் வந்து என்னுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு கல்லூரியை நான் பார்க்குறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நிறையா வந்து சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிற பேரில் வந்து உங்களை வந்து நிறையா வந்து சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நடுவாண்ட சின்ன சின்ன காலேஜஸ்லாம் வைப்பாங்க. பட் இது வந்து மார்க்கை பேஸ் பண்ண ஒரு காலேஜஸ். இந்த காலேஜஸில் என்னென்ன மார்க் வந்து லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆகிருக்கு, எந்த ரேங்க் கிடச்சிருக்கு, எவ்வளோ சீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ் என்னென்ன, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கக்கூடிய அனைத்து தகவலுமே நம்மளுடைய சேனலில் வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.